தாய் மௌத்தாயிட்டாங்க, புள்ள உலகத்துல இருக்கான், அவங்கவுங்க செஞ்ச நன்மை அவங்களுக்குன்னு அதோட கட்டாயம் இருக்கணும் இல்லையா? நல்ல சாலிகான குழந்தை இது கர வேண்டியவே, என் தாய் தந்தை பாவத்தை மன்னி உயர்ந்த சொர்க்கத்தை கொடு, அந்த தாய் தந்தைக்காக குர்ஆன் ஓதுகிறேன், நோன்பு வைக்கிறேன், தொழுகிறேன் என்கிற பொழுது தொடர்பு கிடைக்குது இல்லையா? இதே போன்றுதான் ஒரு தனையனை சரியாக வளர்க்காமல், தாந்தோண்டித்தனமாக பொறுப்பில்லாமல், நீ உன் கடமையை சரியாக செய்தாயா? உன் கடமையை சரியாக செய்யாத பட்சத்தில் அவனுக்கு நல்ல பெயரோ ஒழுக்கங்களையோ கற்றுக் கொடுக்காமல், அவரு ஃப்ரெண்டு கூட தாங்க இருப்பாரு, நைட் 1 மணிக்கு தாங்க வருவாரு, இப்படிங்கறத அக்செப்ட் பண்றது யாரோ ஒரு அத்தா. குறிப்பிட்ட நேரத்திற்குள் வீட்டுக்குள் வராவிட்டால் அனுமதிக்க முடியாது என்று தடுக்க வேண்டிய இடத்தில் இல்லாத தகப்பன் ஒரு வகையில் குற்றவாளி. இவனா நினைச்சுக்கிறது என் பையன் அற்புதமான பையன், என் புள்ள ரொம்ப யோகியமான புள்ள, எல்லாருமே நல்லவர்கள் தான். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவர்களை மாற்றிவிடும். அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து பார்த்து அந்த குழந்தைகளை வார்த்தெடுத்தால்தான் பெற்றோர்கள் வெற்றியாளர்கள். இல்லாவிட்டால் குழந்தைகள் செய்கிற அத்துணை அக்கிரமத்திற்கும்